அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கார்த்திகைக்கு நம்ம 3 நாள் அகல் விளக்கில் விளக்கேற்றி வச்சுருப்போம். இப்போது இந்த அகல் விளக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற இந்த டிப்ஸில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் எவ்வளோ அகல் விளக்காக இருந்தாலும் சரி, அது எவ்வளவோ பிசுபிசுப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த அகல் விளக்கை அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் விளக்கு ஏற்றிட்டு நைட்டு எடுத்து வைக்கையில் இந்த தாம்பூலத்தில் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக நான் அகல் விளக்கு மட்டும் தனியாக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ அகல் விளக்குக்கோ இருக்கோ அந்த அகல் விளக்கு தகுந்தாப்பில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி லெமன் அரை லெமன் இருந்தாலே போதும். உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கூட அதுவும் வேண்டாம். சோடா சொல்லுவாங்க, இல்லை உப்பு எதுவுமே வேண்டாம். லெமன் மட்டும் இருந்தால் ஓகே, இல்லாட்டி அதுவும் வேண்டாம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இப்போ விம் ஜெல்லோ இல்லை ப்ரில் ஜெல்லோ ஏதோ ஒரு ஜெல்லை நீங்கள் அதில் ஊற்றி இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இந்த சூடாக இருக்கிற அந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு அந்த அகல் விளக்கு பூரா போட்டுருங்க. அகல் விளக்கு அந்த தண்ணியில் மூழ்கி இருக்கணும். இந்த லெமன் எல்லாம் எடுக்க வேணாம். லெமன் அதுலேயே இருக்கட்டும். அவ்வளோதான். இது ஒரு 1/2 hour ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம்லாம் இல்லை. 1/2 hour ஊறினாலே அழகாக ஈஸியாக கழுவ வரும். பாருங்கள், 1/2 hour ஊறிடுச்சு. நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஸ்க்ரப்பரோ இல்லை விம் ஜெல்லோ எதுவுமே தேவையில்லை. நம்ம கையிலேயே கழுவினாலே அழகாக கழுவிடலாம். நான் எதுக்கும் தேவைப்படுன்றக்காக எடுத்து வச்சிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஸ்க்ரப்பர் நான் யூஸ் பண்ணவே இல்லை. கையிலே கழுவல் அழகாக க்ளீனாக போயிடுச்சு. நான் பாருங்கள், இந்த மாதிரி சும்மா கையில் நம்ம பெருவிரலை வச்சு இப்படி தேய்ச்சாலே அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். எவ்வளோ அகல் விளக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ என்ன பிசுப்பாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். நம்ம உள்ளே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, லெமனை உள்ளே போட்டிருந்தோம். அந்த லெமனை வச்சே வேண்டாம், லைட்டாக க்ளீன் பண்ணுங்கள். ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த அகல் விளக்குகளை நல்ல தண்ணியில் ஒரு கழுவிட்டு நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு ஒரு பரனில் ஒரு கவர்லேயோ ஒரு துணியிலையோ கட்டி பரனில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் எடுத்து விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த சுடுதண்ணி காய வச்சு அதில் அந்த சுடுதண்ணி காயறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி க்ளீன் பண்ணுறது இவ்வளோ அகல் விளக்கை எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்பலாம் ஆகலை. 5 நிமிஷத்தில் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இனி இது காயணும். எனக்கு இங்கே மழை பெய்யறதுனால வெயிலில் வைக்க முடியல. நான் அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு அடியில் துணி விரித்து அதுக்குள்ளே கவுத்தி வச்சுருக்கிறேன். வெயில் வந்த பிறகு காய வச்சுட்டு நான் எடுத்து கவர் போட்டு பரனில் வச்சுருவேன். இதை நான் அடுத்த வருஷம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.